மருமகள். இன்னைக்கு மதியானம் சாப்பிட உங்களுக்கு என்ன வேணும், என்ன செய்யட்டும்? மருமகளே, உனக்கு என்ன பிடிக்குமோ அதுவே செய் மருமகளே. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் அத்தை, நீங்க சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும்னு. மருமகளே, மதியானத்துக்கு நல்ல காரமா மீன் குழம்பும் தொட்டுக்க எறா தொக்கு பண்ணிடு மருமகளே. அப்புறம் மீன் குழம்புல இஞ்சி பூண்டு மிளகு எல்லாம் கையால அரைச்சு போடு மருமகளே, அப்பதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரிங்க அத்தை. அடடே, புது மருமக தங்கமான பிள்ளையால இருக்கு. மதியானம் என்ன சாப்பிடணும் என்ன கேட்டு முடிவு எடுக்குது. இந்த காலத்துல எல்லாம் மாமியாருக்கு எந்த மருமக சமைக்கிறா? எனக்கு கிடைச்ச மாதிரி மருமக யாருக்குமே அமையாதுப்பா. சில வாரங்களுக்கு பிறகு மாமா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன், இந்த புடவை கட்டிக்கிட்டுமா இல்ல இந்த புடவை கட்டிக்கிட்டுமா? நாளைக்கு கல்யாணத்துக்கு போறோம்ல. அம்மாவா? மருமகளே, நீ எந்த புடவை கட்டினாலும் தங்க சிலையாட்டம் தான் இருப்ப. உனக்கு எது பிடிச்சிருக்கோ அது கட்டிக்கமா. சரிங்கம்மா. என்னைய அம்மானு கூப்பிடா. இந்த காலத்துல மாமியார அம்மானு வாய் நிறைய கூப்பிட மருமகளை எங்க பார்க்க முடியுது? நான் கொடுத்து வச்சிருக்கேன், அதனாலதான் எனக்கு இந்த மாதிரி மருமக கிடைச்சிருக்கா. ஒரு வருடத்திற்கு பிறகு எங்க போனா இந்த சின்ன பொண்ணு? காலையில இருந்து ஆளையே காணோம். பசி வேற உயிரை போகுது. வந்து எதனா சமைச்சு கொடுப்போம், ஒரு பொறுப்பும் கிடையாது. சரி, போன் பண்ணி எங்க இருக்குன்னு கேட்போம். சின்ன பொண்ணு எங்க இருக்க? அதுவா அத்தை, பக்கத்துல கொடைக்கானல் வரைக்கும் வந்தேன். எது கொடைக்கானலா? ஒரு வார்த்தை கூட சொல்லல, கேட்கல. என்னடி? அட, இங்க இருக்கு கொடைக்கானல். இதுக்கு கூட உங்ககிட்ட பர்மிஷன் கேட்டுதான் வரணுமா என்ன? ரொம்ப டென்ஷனா இருந்தது, கிளம்பி வந்துட்டேன், அவ்வளவுதான். நான் வேற இன்னும் ஒரு 5-6 நாள் ஆகும். சும்மா நொயின்னு போனை போட்டுக்கிட்டு இருக்காதீங்க. எது 5-6 நாளா?